வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். இந்தியா வந்துள்ள அங்கோலா அதிபருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் சிறப்பான வரவேற்பு. ராணுவ இசை முழக்கத்துடன் படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதை. பாகிஸ்தானில் இருந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு தடை. தேசிய பாதுகாப்பு நலன் கருதி முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய தொழில் வணிக அமைச்சகம் விளக்கம். சென்னையில் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம். ஜூன் முதல் நாள் மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. மருத்துவர்கள் உயிர்காக்கும் மருந்துகளின் பெயரை மட்டுமே பரிந்துரை சீட்டில் குறிப்பிட வேண்டும். மருந்து விற்பனை பிரதிநிதிகள் சங்க கூட்டமைப்பு கொடுத்த பொதுநல வழக்கில் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். உக்ரைனில் போர் நிறுத்தம் கொண்டுவரும் முயற்சிக்கு ரஷ்யா இணங்க வேண்டும் என வலியுறுத்தல். ரஷ்யா மீது புதிய பொருளாதார தடைகளை விதிக்க தயாராகி வரும் அமெரிக்கா. இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியாவுக்கு அரசுமுறை பயணமாக வந்துள்ள அங்கோலா நாட்டின் அதிபர் ஜோ மனுவேல் கோன்சாவாஸ் லாசன்சோவுக்கு தில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. அங்கோலா அதிபர் ஜோ மனுவேல் கோன்சால்வெஸ் லாரன்ஸ்கோ அரசுமுறை பயணமாக இந்தியாவுக்கு வந்துள்ளார். நேற்று தில்லி விமான நிலையத்தில் அமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் அவரை வரவேற்றார். இன்று தில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகை முற்றத்தில் அங்கோலா அதிபர் ஜோ மனுவேல் கோன்சால்வெஸ் லாரன்சோவுக்கு ராணுவ இசை முழங்க சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த வரவேற்பில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். வரவேற்பை ஏற்றுக்கொண்டு பேசிய அங்கோலா அதிபர், ஆப்பிரிக்கா நாடான அங்கோலாவின் அதிபர் ஒருவர் இந்தியாவுக்கு வருவது 38 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது மீண்டும் நிகழ்ந்துள்ளதாக தெரிவித்தார். இந்திய பயணத்தை தான் முதன்மையாக கருதுவாகவும் இது இரு நாடுகளுக்கிடையான ஒத்துழைப்பையும் நட்பையும் மேலும் வலுப்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார். முன்னதாக தில்லியில் மகாத்மா காந்தி நினைவிடத்திற்கு சென்ற அங்கோலா அதிபர் அங்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பாகிஸ்தானில் இருந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ இறக்குமதி செய்வதற்கும் பாகிஸ்தானில் இருந்து தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களை பிற நாடுகளுக்கு கைமாற்றி விடுவதற்கும் இந்திய அரசு தடை விதித்துள்ளது. காஷ்மீரின் பஹல்காமில் பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகளை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டதை அடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் தொழில் வணிக அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில், பாகிஸ்தானில் இருந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ இறக்குமதி செய்வதற்கும் பாகிஸ்தானில் இருந்து தயாரிக்கப்பட்ட ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களை பிற நாடுகளுக்கு கைமாற்றி விடுவதற்கும் தடை விதித்துள்ளது. தேசிய பாதுகாப்பு நலன் தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள முடிவின்படி இந்த தடை உடனடியாக நடைமுறைக்கு வருவதாகவும் மறு உத்தரவு வரும் வரை தொடரும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. இந்த தடையால் இருந்து விதிவிலக்கு பெற வேண்டுமென்றால் அரசிடம் இருந்து முன் ஒப்புதலை பெற வேண்டும் என்றும் அந்த அறிவிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜூன் முதல் நாள் மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று சென்னையில் அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமையகத்தில் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளர் துரைமுருகன், முதன்மை செயலாளர் கே.என். நேரு, பொருளாளர் டி.ஆர். பாலு, துணை பொதுச் செயலாளர்கள் பெரியசாமி, அந்தியூர் செல்வராஜ், கனிமொழி, ஆர். ராசா, திருச்சி சிவா ஆகியோர் கலந்து கொண்டனர். அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, டி.கே.எஸ். இளங்கோவன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்கள் 76 பேரும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பஹல்காமில் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டோருக்கும் போப் பிரான்சிஸ் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மதுரையில் ஜூன் முதல் நாள் திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. சட்டமன்ற தேர்தலுக்கு முன் நடைபெறும் இந்த பொதுக்குழு கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மருத்துவர்கள் மருந்து நிறுவனங்கள் சூட்டியுள்ள பிராண்ட் பெயர்களுக்கு பதில் உயிர் காக்கும் மருந்துகளின் பெயரை மட்டுமே நோயாளிகளுக்கான பரிந்துரை சீட்டில் குறிப்பிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நெறிமுறைக்கு மாறான சந்தையில் நடைமுறைகளை ஒழுங்குபடுத்தும் வகையில் விதிமுறைகளை உருவாக்க வேண்டுமென கோரி மருந்து விற்பனை பிரதிநிதிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் விக்ரம் நாத், சஞ்சய் கரோல், சந்தீப் மேத்தா ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்
சஞ்சய் பாரிக் மருந்து துறையில் நெறிமுறைக்கு மாறான சந்தையில் உத்திகள் பின்பற்றப்படுவதாக தெரிவித்தார். அதிக கமிஷன் கொடுக்கும் நிறுவனத்தின் மருந்தையே மருத்துவர்கள் பரிந்துரைப்பதாகவும் தெரிவித்தார். மருந்து நிறுவனத்தின் முறை தவறிய இந்த போக்கை தடை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அப்போது அரசு வழக்கறிஞர் குறுக்கிட்டு இது தொடர்பாக இந்திய மருத்துவ கவுன்சிலில் ஒழுங்காற்று விதிகளில் வழிகாட்டுதல்கள் உள்ளதாக கூறி அதை வழங்கினார். அதில் உயிர்காக்கும் மருந்துகளின் பெயர்களுக்கு மாறாக மருந்து நிறுவனங்கள் பிராண்ட் பெயர்களை பரிந்துரைக்குவது தடைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இதனையடுத்து கருத்து தெரிவித்த நீதிபதிகள் மருந்து நிறுவனங்கள் அதற்கு சூட்டியுள்ள பிராண்ட் பெயர்களுக்கு மாறாக மருத்துவர்கள் மருந்துகளின் பெயரை மட்டுமே குறிப்பிட வேண்டும் என்று தெரிவித்தனர். இது தொடர்பாக ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் தங்களின் இந்த வழிகாட்டுதல் நாடு முழுமையானது என்றும் தெரிவித்தனர். உக்ரைனில் போர் நிறுத்தத்தை கொண்டு வரும் முயற்சிக்கு இணங்காவிட்டால் ரஷ்யா மீது புதிய பொருளாதார தடைகளை விதிக்க அமெரிக்கா தயாராகி உள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையே போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விரும்புகிறார். இதற்காக பல கட்ட பேச்சுகள் நடைபெற்றும் இன்னும் உடன்பாடு எட்டப்படாமல் உள்ளது. இந்நிலையில் தனது முயற்சிக்கு இணங்காவிட்டால் ரஷ்யா மீது வங்கி, எரியாற்றல், இயற்கை வளங்கள் ஆகிய துறைகளில் புதிய பொருளாதார தடைகளை விதிப்பது பற்றி அமெரிக்க அதிகாரிகள் இறுதி செய்தனர். உக்ரைன் உடனான போர் நிறுத்தத்துக்கு ரஷ்யா உடன்படாவிட்டால் பொருளாதார தடை விதிக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புதல் அளிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. முன்னதாக உக்ரைனில் உள்ள லித்தியம், டைட்டானியம், கிராஃபைட் ஆகிய அரிய வகை கனிமங்களை வெட்டியெடுத்து பயன்படுத்தவும் இதில் வரும் லாபத்தை பகிர்ந்து கொள்ளவும் அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே உடன்பாடு கையொப்பமாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கல்வி உரிமை சட்டப்படி தனியார் பள்ளிகளில் நடைபெற்று வந்த 25 விழுக்காடு மாணவர் சேர்க்கையை நிறுத்த அரசு திட்டமிட்டுள்ளதா என பாமக நிறுவனர் ராமதாஸ் வினவியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் கல்வி உரிமை சட்டப்படி தனியார் பள்ளிகளில் சுற்றுப்பகுதி ஏழை மாணவர்களுக்காக ஒதுக்கப்படும் 25 விழுக்காடு இடங்களில் மாணவர்களை சேர்ப்பதற்கான அறிவிக்கை இன்னும் வெளியிடவில்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். மே மாதம் பிறந்து பள்ளிகளுக்கான கோடை விடுமுறை தொடங்கிவிட்ட நிலையில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் இன்னும் பெறப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். கல்வி உரிமை சட்டப்படி ஒதுக்கப்படும் இடங்களில் மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பை மார்ச் மாதம் வெளியிடப்பட்டு ஏப்ரல் மாதத்தில் விண்ணப்பங்கள் பெறப்படும் என்பதை குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டில் கல்வி உரிமை சட்டப்படியான மாணவர் சேர்க்கை இன்னும் தொடங்கப்படாதது பல்வேறு ஊகங்களையும் ஐயங்களையும் ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களின் ஐயத்தையும் அச்சத்தையும் போக்க வேண்டியது தமிழக அரசின் கடமை என்று குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீகாவுவில் உள்ள லைரா தேவி கோவிலில் இன்று ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவாவின் ஸ்ரீகாகோவில் உள்ள லைரா தேவி கோவிலில் ஆண்டுதோறும் ஜாத்ரா எனப்படும் பிரசித்தி பெற்ற திருவிழா நடைபெறுகிறது. இந்த திருவிழாவில் 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று வழிபடுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு திருவிழா நேற்று தொடங்கியது. இதனையடுத்து பக்தர்களின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. சுமார் 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் பக்தர்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்த ட்ரோன்களும் பயன்படுத்தப்பட்டன. இந்த நிலையில் பக்தர்கள் சரிவான பாதையில் சென்றபோது கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பேர் உயிரிழந்தனர். மேலும் 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு கோவா மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இளநிலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெற உள்ளது. 2025-2026 கல்வி ஆண்டுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:20 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த தேர்வை எழுத நாடு முழுவதும் 23 லட்சத்துக்கும் அதிகமானோர் விண்ணப்பித்தனர். இதற்கான தமிழகத்தில் 31 மாவட்டங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னையில் மட்டும் 41 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்வறையில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என தேசிய தேர்வுகள் முகமை தெரிவித்துள்ளது. புதிதாக உருவாக்கப்பட்ட 7 மாவட்டங்களில் நீட் தேர்வு மையங்கள் அமைக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கோழிக்கோடு மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 4 பேர் உயிரிழந்தனர். கேரள மாநிலம் கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரியில் மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். மருத்துவமனையின் விபத்து வார்டில் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் இருந்த 200க்கும் மேற்பட்டோர் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர்.
இருப்பினும் புகை காரணமாக ஏற்பட்ட மூச்சு திணறலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்தனர். யுபிஎஸ் அறையில் ஏற்பட்ட ஷார்ட் சர்க்கியூட் விபத்துக்கு காரணம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். தமிழக அரசு 5 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் தேடல் குழுக்களை அமைத்துள்ளது. தமிழ்நாடு மாநில அரசு உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு பிறகு 5 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் தேடல் குழுக்களை அமைத்துள்ளது. இந்த குழுக்கள் 22 மாநில பல்கலைக்கழகங்களில் 11 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை தேர்ந்தெடுக்கும் பணியை மேற்கொள்ள உள்ளனர். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் தேடல் குழுவில் நீதிபதி அருணா ஜெகதீசன், பேராசிரியர்கள் சச்சிதானந்தம் மற்றும் விஜயகுமார் ஆகியோர் உள்ளனர். மேலும் தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் தேடல் குழுவில் ஆளுநரின் பிரதிநிதிக்கு பதிலாக அரசு பிரதிநிதி நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மற்றும் மாநில போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்று பேசியுள்ளார். சென்னை அண்ணா நகரில் உள்ள தனியார் IAS அகாடமியில் நடந்த கடந்த ஆண்டு UPSC, CSE மற்றும் TNPSC ஆகிய தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று பணி ஆணை பெற்றுள்ள முன்னாள் மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்ற மாணவர்களை கௌரவித்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், உலகிலேயே இந்தியாவின் அதிகாரத்துவம் தான் சிறப்பானதாக உள்ளது என்றும், போட்டித் தேர்வு மாணவர்கள் ஒரு படிப்பில் மட்டுமே சிறந்தவராக இல்லாமல் அனைத்திலும் சிறந்தவராக இருக்க வேண்டும் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி, முன்னாள் நீதிபதி விமலா, புதிய நீதி கட்சி தலைவர் AC சண்முகம் ஆகியோர் பங்கேற்றனர். தமிழ்நாட்டு இளைஞர்கள் கவர்மெண்ட்ல நல்ல உயர்ந்த பதவிக்கு வரதுக்கான நல்ல வாய்ப்பு இது. அதனால நீங்க எந்த அகாடமி, சங்கர் அகாடமி இங்க இருக்கு, ஐம் ஷூர் தமிழ்நாட்டில் இன்னும் வேற எங்கெல்லாமோ அகாடமி இருக்கலாம். ஆனா இளைஞர்கள் தயவு பண்ணி முன்ன வரணுங்க. பாரத நாட்டின் சிவில் சர்வீஸ்ல தமிழ் மக்களுடைய பங்கேற்பு இன்னும் நிறைய இருக்கும். அதனால பாஸ் பண்ணிட்டு நீங்க வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. நாட்டில் எங்கெங்கெல்லாமோ நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஸ்டேட் முழுக்க டிராவல் பண்ணும்போது பார்த்தா திரிபுராவில் இருக்காங்க, நாகாலாண்டில் இருக்காங்க, அஸ்ஸாமில் இருக்காங்க, ஜம்மு காஷ்மீரில் இருக்காங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கக்கூடிய திறமையை நல்ல உபயோகப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. கோடை விடுமுறையொட்டி சென்னை எழும்பூரில் இருந்து நாகர்கோவிலுக்கு இயக்கப்படும் வந்தே பாரத் ரயிலில் கூடுதல் 4 பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரில் இருந்து நாகர்கோவிலுக்கு வந்தே பாரத் ரயில் சேவை இயக்கப்பட்டு வருகிறது. தாம்பரம், விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, கோவில்பட்டி, நெல்லை வழியாக செல்கிறது. சேவை தொடங்கப்பட்ட போது 8 பெட்டிகள் மட்டுமே இருந்த நிலையில் பயணிகளின் கோரிக்கைக்கு ஏற்ப 16 பெட்டிகளாக மாற்றப்பட்டது. இந்நிலையில் கோடைக்கால விடுமுறையொட்டி பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியதால் கூட்ட நெரிசலை தவிர்க்க தற்போது 16 பெட்டிகளுடன் இயக்கப்பட்டு வரும் நிலையில் கூடுதலாக 4 பெட்டிகள் இணைக்க மொத்தம் 20 பெட்டிகளாக மாற்றப்பட உள்ளது. ஒடிசாவில் இருந்து கஞ்சாவை கடத்தி வந்து சென்னையில் விற்பனை செய்து வந்த நபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை வேளச்சேரி TNHP காலனி பகுதியில் கஞ்சா விற்பனை செய்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான வகையில் இருந்த இளைஞரை மடக்கி பிடித்து விசாரணை செய்தபோது அவரது பையில் 8 கஞ்சா பொட்டலங்கள் இருந்ததை கண்டுபிடித்தனர். இதனையடுத்து அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் ஒடிசா மாநிலம் நொய்கர் மாவட்டத்தை சேர்ந்த பாபுலாலா பெஹரா என்பதும் அவரது மாநிலத்தில் இருந்து கஞ்சாவை ரயில் வழியாக கடத்தி வந்து விற்பனை செய்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து வேளச்சேரி போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். முறையான சாதிவாரி கணக்கெடுப்பு தற்போதுதான் அறிவிக்கப்பட்டுள்ளது என்று திருவான்மூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். சென்னை திருவான்மூரில் ஆயுஷ்மான் பாரத் தினத்தை ஒட்டி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த கேள்விக்கு இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்பு முறையான சாதி வாரி கணக்கெடுப்பு தற்போதுதான் அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும், இதற்கு முன்பாக இருந்த காங்கிரஸ் ஆட்சியில் முறையாக எடுத்தார்களா என்றும் கேள்வி எழுப்பினார். இதில் பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட இளமனோர் கலந்து கொண்டனர். திருமாவளவன் அவர்களே, தயவு செய்து குழந்தைகளை படிக்க விடுங்கள். திருப்பி அடின்னு நீங்க சொல்லி கொடுக்குறீங்க, நாங்க திருந்தி படின்னு நாங்க சொல்லி கொடுக்கிறோம். அம்மாக்களுக்குலாம் குழந்தைங்களை
படிக்காம பாஸ் பண்ணி 8வது வரைக்கும் பாஸ் பண்ணி விட 9வது கிளாஸ்ல என்ன பண்ணுவாங்க? அதுக்கு பதிலா 2 மாசம் அந்த குழந்தைங்களை உட்கார வச்சு திருப்பி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நல்லா பரீட்சை எழுத வச்சு அடுத்த கிளாஸ்க்கு அனுப்புறாங்க. அப்படி பண்றது சரியா? இல்லைன்னா நீ பாஸ் பண்ணிட்டேன்னா குழந்தைங்க பாட்டு படிக்காம பாஸ் பண்ணிட்டா அடுத்த கிளாஸ்ல போய் கஷ்டப்படுவாங்களா இல்லையா? 9வதுன்றது பெரிய கிளாஸா இல்லையா? ஆக எதை பத்தியுமே கவலைப்படாமல் பொய் சொல்லி கொண்டிருந்தால் எப்படி? கரூர் அருகே குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான விவசாய உபகரணங்கள் தீயில் இருந்து நாசமானது. கரூர் மாவட்டம் கடவூர் அடுத்த மயிலாம்பட்டி பகுதியில் தோகமலை பகுதியை சேர்ந்த அறிவழகன் என்பவர் சொட்டு நீர் பாசனம் அமைக்கும் உபகரணங்கள் விற்பனை செய்யும் நிறுவனத்தை நடத்தி வருகிறார். அதன் அருகில் பைப், மோட்டார், ஒயர்கள் வைக்கப்பட்டிருந்த குடோனில் இன்று காலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரமாக போராடி தீயை அணைத்தனர். இதில் குடோனில் வைக்கப்பட்டிருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான விவசாய உபகரணங்கள் தீயில் இருந்து நாசமானது. மேலும் இது தொடர்பாக சிந்தாமணிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை அரசால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் நாடு திரும்பியுள்ளனர். ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 25 மீனவர்கள் கடந்த மாதம் விசை படகுகளில் கடலுக்கு சென்று மண்டபம் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடலோர காவல் படையினர் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி 25 மீனவர்களையும் கைது செய்தனர். அதோடு மீனவர்களின் படகுகள், வலைகள், மீன் பிடித்தது மீன்கள் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்து இலங்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மீனவர்களை சிறையில் அடைத்தனர். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தலின்படி இலங்கை நீதிமன்றம் ராமேஸ்வர மீனவர்களை விடுதலை செய்தது. அதன்படி நாடு திரும்பிய 25 மீனவர்களை தமிழ்நாடு மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்றனர். பின்னர் தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்திருந்த வாகனங்கள் மூலம் அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கோவையில் பஞ்சு குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தால் 2 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகியுள்ளது. கோவை சிவானந்த காலனி பகுதியில் அன்சாரி என்பவருக்கு சொந்தமான மெத்தை தயாரிக்கும் பஞ்சு குடோன் ஒன்று உள்ளது. அதன் அருகே பந்தல் அமைக்கும் கடை மற்றும் தனியார் கேட்டரிங்கும் உள்ளது. இந்த குடோனில் இன்று காலை திடீரென தீப்பற்றி எரிந்து அருகில் இருந்த பந்தல் கடை வரை பரவியது. தகவலறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரமாக போராடி தீயணைத்தனர். இந்த தீ விபத்தால் சுமார் 2 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகியுள்ளது. மேலும் இது தொடர்பாக ரத்தனபுரி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகளை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம். திருவண்ணாமலை மாவட்டம் வேடந்தவாடி கிராமத்தில் உள்ள கூத்தாண்டவர் ஆலயத்தில் 8ஆம் நாள் நிகழ்ச்சியான அம்மன் பிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே சீருடை அணிந்த பொங்கல் வைத்து சாமியை வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியானது விழா குழு தலைவர் இளஞ்செழியன் தலைமையில் நடைபெற்றது. மேலும் மயிலாடுதுறை அருகே நெடுவாசல் கிராமத்தில் உள்ள சீதலா தேவி மாரியம்மன் கோவிலில் 22ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தீக்குண்டம் முன்பு எழுந்தருளிய அம்பாளுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள நவகாளி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் அலங்கரிக்கப்பட்ட பூங்கரகம் காப்பு கட்டிய பக்தர்கள் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலம் வந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம், அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவின் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே மருதநாடு கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் அர்ஜுனன் தபசு நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி கடந்த 10 நாட்களாக மகாபாரத சொற்பொழிவு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் சேலம் மாவட்டம் சங்ககிரி மலைக்கோட்டை மீது உள்ள சென்னகேசவ பெருமாள் கோவிலில் சித்திர திருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் கொடி மரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளை பக்தர்கள் பல்லக்கில் கொண்டு ஊர்வலமாக சென்றனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பிலிப்பைன்ஸில் அடுத்தடுத்து 4 வாகனங்கள் மோதி விபத்தில் குழந்தைகள் உட்பட 8 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா அருகே உள்ள நெடுஞ்சாலையில் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. இதில் 50க்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்தனர்.
டார்லாக் நகரில் உள்ள சுங்கச்சாவடி அருகே பேருந்து சென்று கொண்டபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் வரிசையில் சென்ற கார் மீது மோதி விபத்தில் அடுத்தடுத்து 4 வாகனங்கள் மோதின. இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து தகவலின் பேரில் மீட்பு படையினர் அங்கு விரைந்து சென்றனர். அப்போது 2 பேருந்துகளுக்கு இடையில் சிக்கிய வேனில் இருந்த குழந்தைகள் உட்பட 8 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அதேபோல் நடுவில் சிக்கிக்கொண்ட ஒரு காருக்குள் இருந்த தம்பதியும் உடல் நசுங்கி பலியாகினர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த மீட்பு படையினர் காயமடைந்த 30க்கும் மேற்பட்ட பயணிகளை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை உயரும் என அஞ்சப்படுகிறது. இந்த விபத்தால் அங்கு பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அர்ஜென்டினாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென் அமெரிக்க நாடான அர்ஜென்டினா அருகே கடலில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவில் 7.4 ஆக பதிவாகிய இந்த நிலநடுக்கத்தால் சிலியின் மாகலோய் கடலோர பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 219 கிலோமீட்டர் ஆழத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதால் அந்நாட்டு மக்கள் அச்சமடைந்தனர். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் தொடரில் சென்னை அணி இன்று பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியுடன் மோதுகிறது. 10 அணிகள் பங்கேற்றுள்ள 18வது IPL கிரிக்கெட் திருவிழா இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது. மொத்தம் உள்ள 70 லீக்கில் இதுவரை 51 ஆட்டங்கள் முடிந்துள்ளது. முன்னாள் சாம்பியன்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் அடுத்த சுற்று வாய்ப்பை இழந்து வெளியேறிவிட்டன. இந்த நிலையில் பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடக்கும் 52வது லீக் ஆட்டத்தில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி சென்னை சூப்பர் கிங்ஸுடன் மோதுகிறது. இவ்விரு அணிகள் இதுவரை 34 ஆட்டங்களில் நேருக்கு நேர் மோதி இருக்கின்றன. இதில் 12இல் பெங்களூருவும் 21இல் சென்னையும் வெற்றி கண்டுள்ளன. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் வரும் 8ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழக பகுதிகளின் மேல் வழி மண்டல கீழடுக்கில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பு நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் வரும் 8ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளதாகவும் 6ஆம் தேதி கோவை, நீலகிரி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக பதிவாகக்கூடும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. கத்திரிவேல் எனப்படும் அக்னி நட்சத்திரம் தமிழகத்தில் நாளை தொடங்குகிறது. மே மாதத்தில் கத்திரிவேல் எனப்படும் அக்னி நட்சத்திரம் 25 நாட்கள் வரும். இந்த நாட்களில் வெயில் அதிகமாக இருக்கும் என்றும், இந்நிலையில் இந்த ஆண்டு நாளை தொடங்கும் அக்னி நட்சத்திரம் மே 28ஆம் தேதி முடிவடையும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. எனினும் பெரும்பாலான பகுதிகளில் வெயில் அதிகம் இருக்கும் என்பதால் கோடை வெயிலில் இருந்து மக்கள் தங்களை காத்துக்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சுகாதாரத்துறையினர் அறிவுறுத்துகிறார்கள். இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 70,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபண தங்கத்தின் விலை நேற்றைய விலையில் மாற்றமின்றி கிராமுக்கு 8,855 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 70,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 76,408 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 108 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,08,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள அங்கோலா அதிபருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் சிறப்பான வரவேற்பு.
ராணுவ இசை முழக்கத்துடன் படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதை. பாகிஸ்தானில் இருந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு தடை. தேசிய பாதுகாப்பு நலன் கருதி முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய தொழில் வணிக அமைச்சகம் விளக்கம். சென்னையில் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம். ஜூன் முதல் நாள் மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. மருத்துவர்கள் உயிர்காக்கும் மருந்துகளின் பெயரை மட்டுமே பரிந்துரை சீட்டில் குறிப்பிட வேண்டும். மருந்து விற்பனை பிரதிநிதிகள் சங்க கூட்டமைப்பு கொடுத்த பொதுநல வழக்கில் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். உக்ரைனில் போர் நிறுத்தம் கொண்டுவரும் முயற்சிக்கு ரஷ்யா இணங்க வேண்டும் என வலியுறுத்தல். ரஷ்யா மீது புதிய பொருளாதார தடைகளை விதிக்க தயாராகி வரும் அமெரிக்கா. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.